என்னோட பேரு சில்பா. அப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்பா, அம்மா கிடையாது. அதனால ஒரு ஹாஸ்டலில் தங்கிதான் நான் படிச்சிட்டு இருக்கேன். என்னை ஒரு பாதர்தான் சின்ன வயசுல இருந்து தத்தெடுத்து வளர்த்தாரு. அந்த சமயம் நான் ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பா உயிரோட தான் இருந்தார். ஆனால் என்னை யாருக்குமே பிடிக்காததுனால என்னை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இப்ப அந்த பாதர்தான் என்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் படிக்கிற காலேஜ்ல என்கிட்ட யாருமே சரியா பேச மாட்டாங்க. நான் ரொம்ப வித்தியாசமா இருப்பேன். என் பக்கத்துல வரத்துக்கு பயப்படுவாங்க. ஒரு சிலர் இவ ஒரு சைக்கோட்டி அப்படி எல்லாம் சொல்லி என்னை திட்டுவாங்க. நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே மாட்டேன். நான் அமைதியா என்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதே காலேஜ்ல என்னோட ஜூனியர் பையன் ஒருத்தன் ரொம்ப நாளா என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான். நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். நான் என்னதான் யாரு கூடயும் பேசாம அமைதியா இருந்தாலும் ஒரு பக்கம் அழகாவும் இருப்பேன். அதனாலதான் கூட அந்த பையன் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த பையன் என்னை லவ் பண்ணானோ என்னவோ தெரியல. கொஞ்ச நாள்ல அந்த பையன் என் கூட பேச ஆரம்பிச்சான். நல்லாதான் பேசினான். நான் அப்போ அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா மத்தவங்க யாருமே என்கிட்ட சரியா பேசுறதில்ல. இவன் ஒருத்தனாவது என்கிட்ட பேசுறானே அப்படிங்கிற நிம்மதிதான் எனக்கு இருந்துச்சு. அவன் என்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சான். கூடவே என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன் வேற சொன்னான். அது மட்டுமில்லாம என்னை காதலிக்கிறதாகவும் சொன்னான். எனக்கு இந்த காதல் பத்தி எல்லாம் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இருந்தாலும் நம்மளையும் ஒருத்தன் காதலிக்கிறானே, அதனால நானும் அவனை ஒன்னும் சொல்லாம ஏத்திக்கிட்டேன். எங்களோட காதலை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கூடவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படித்தா இவ்வளவு போய் காதலிக்கிற? ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவியா? அப்படி எல்லாம் அவன்கிட்ட கேட்டு இருக்காங்க. அவனும் எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட சொல்லிடுவான். ஒரு நாள் அவன் என்கிட்ட, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் சோகமா? எனக்கும் அதுதான் சரின்னு பட்டது. ஏன்னா இது பயங்கரமான காடு. இதுக்கு மேல நாம நடந்து போனா அது சரியா வருமான்னு தெரியல. அதனால நாங்க இங்கேயே டென்ட் போட்டு தங்கலாம்னு முடிவு பண்ணினோம். அவன் அந்த இடத்துல டென்ட் போடவும் ஆரம்பிச்சான். நான் அந்த இடத்துல ஒரு சில மரத்துண்டுகளை எடுத்துட்டு வந்து நெருப்பு மூட்ட ஆரம்பிச்சேன். அது மலை ஏரியா அப்படிங்கறதுனால நல்லா குளிரவும் ஆரம்பிச்சது. அங்க நெருப்பு மூட்டினதுனால எங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருந்துச்சு. அதன் பிறகு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்கார்ந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். பிறகு நாங்க கொண்டு வந்த சாப்பாடை எடுத்து சாப்பிடவும் செஞ்சோம். அதன் பிறகு இரவு அங்க படுத்து தூங்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால நல்லா டயர்டாகி படுத்த உடனே நான் அதிகமா கொட்டாவி விட ஆரம்பிச்சேன். அவன் என்கிட்ட, என்ன பயங்கரமா கொட்டாவி விடுற? போல தூக்கம் கண்ணை கட்டுதா? சரி நல்லா தூங்கு. காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு திரும்பவும் நடக்கணும்ல. இந்த மாதிரி அவன் சொன்னான். ஆனா எனக்கு வழக்கத்துக்கு மாறாக தூக்கம் ரொம்ப அதிகமா வந்துச்சு. என்னடா டயர்டா இருந்தாலும் இப்படி எல்லாம் தூக்கம் வருமா? எனக்கு அதை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன் எனக்கு வித்தியாசமா பட்டுச்சுன்னா, அவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அவன் என்கிட்ட என்ன பேசுறான் அப்படிங்கிறது காதுல கூட விழ மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஏதோ மயக்கம் போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அவன் ஒரு ஆளை புதைக்கும் அளவுக்கு பெரிய குழியை தோண்டினோம். அதுல அவனை கழுத்து வரைக்கும் முதல்ல புதைத்து விட்டேன். அவனோட கைகள் ரெண்டையுமே உள்ளே வச்சு நல்லா புதைச்சாச்சு. கொஞ்சம் நேரம் நாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். பிறகு நான் பக்கத்துல கிடைக்கிற மணலை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் பக்கத்துல போட்டேன். நீ வந்து இந்த மணலை எல்லாம் எதுக்காக அப்படின்னு என்கிட்ட கேட்டான். போர்பா, வெயிட் பண்ணு,
நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து நைட்டு நீ என்கிட்ட என்ன பண்ணுனே அப்படின்னு கேட்டேன். அவன் திருதிருன்னு முழிச்சான். ஒழுங்கா உண்மையே சொல்லிடு, நைட்டு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டேன். நைட்டு நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு அவன் சொன்னான். நீ போய் சொல். அவன் கண்களில ஒரு பயம் தெரிஞ்சது. முதல்ல அவன் சிரிச்சு மழுப்புற மாதிரி இருந்தான். ஆனா நான் அவன் மேல மணலை கொஞ்சம் கொஞ்சமா போட ஆரம்பிச்சதும் அவன் முகம் மாற ஆரம்பிச்சது. டே, என்னடா இது? விளையாட்டா? மண்ணை எடு. அவன் குரல் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சது. அவன் கைகள் ரெண்டும் புதைஞ்சிருந்ததால அவனால எழுந்திருக்கவே முடியல. கழுத்து வரைக்கும் மண் நிரம்பி அவன் உடம்பு அசைஞ்சாலும் அசையாம கிடந்துச்சு. நான் அமைதியா அவன் பக்கத்துல உட்கார்ந்து, நைட்டு நீ என்ன பண்ணுனேன்னு ஒழுங்கா சொல்லு. இல்லேன்னா இந்த மண்ணு உன் மூஞ்சி வரைக்கும் போயிடும் அப்படின்னு சொன்னேன். அவன் முதல்ல மறுத்தான். டேய், நான் ஒன்னும் பண்ணலடா. நீ தூங்கிட்டே இருந்தே, நானும் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அவன் குரல்ல உண்மை இல்லேன்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் இன்னும் கொஞ்சம் மணலை அவன் தோள் பக்கத்துல போட்டேன். இப்போ அவன் மார்பு வரைக்கும் மண் நிரம்ப ஆரம்பிச்சது. குளிர் காற்று வீசுறதுனால அவன் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. சரி சரி, சொல்றேன் அவன் திடீர்னு சொன்னான். குரல் தழுதழுன்னு ஆயிடுச்சு. நைட்டு நீ ரொம்ப டயர்டா தூங்கிட்டே. நான் கொஞ்சம் உன்னை தொட்டு பார்த்தேன். உன் உடம்பு, உன் மார்பு கொஞ்சம் தடவினேன். நீ எழுந்திருக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தே. நான் கொஞ்சம் அதிகமா உன் பேண்ட் ஜீப் இறக்கி உள்ளே கைவிட்டு உன்னை தடவினேன். சாரிடா, ரொம்ப சாரி. அவன் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனா அதே நேரம் ஒரு வித்தியாசமான ஃபீலிங். நான் எதிர்பார்த்த மாதிரியே அவன் செஞ்சிருக்கான். ஆனா இப்போ அவன் என் காலடில புதைஞ்சு கிடக்கான், என்னை மன்னிப்பு கேக்குறான். அவ்வளவுதானா? நான் கேட்டேன். குரலை கொஞ்சம் கடுமையா வச்சேன். அவன் தலையே ஆட்டினான். இல்ல, இன்னும் கொஞ்சம். நான் உன் அதை வெளியே எடுத்து கொஞ்சம் ஆட்டினேன். உன் உடம்பு சூடா இருந்துச்சு. நான் என்னையும் தடவிக்கிட்டேன். ஆனா நீ எழுந்திருக்கல, அதனால நான் நிறுத்திட்டேன். உண்மையாவே சாரிடா. நான் உன்னை காதலிக்கிறேன், ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியலஹு. நான் சிரிச்சேன். கொஞ்சம் கொடூரமா சிரிச்சேன். காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தூங்குறப்போ என்னை தொட்டியா? இப்போ பாரு, நீ என் கையில சிக்கிட்டேயு. நான் எழுந்திருச்சு பக்கத்துல இருந்த மீதி மணலை எல்லாமா